மக்களுக்கு உங்க வாக்குறுதி நிறைவேற்றுங்கன்னு கேட்டதுக்கு கஜானாவில் பண்டு இல்லை காசு இல்லை அப்படின்றாரு. எம்எல்ஏவுக்கு மட்டும் கார் வாங்கி தரதுக்கு காசு இருக்குங்கும் போது இப்போ மக்களுக்கும் செய்யலாம்ல. ஒரு எம்எல்ஏ யாரும் கார் இல்லையா, அப்போ அவர் கார் இல்லைன்னா அவர் தான் வாங்கி கொடுக்கணும். 250 கோடி வாங்குறாருல, சம்பளம் வாங்கிறாருல, அவர் தான் வாங்கி கொடுக்கணும். மக்கள் பணம், வரி பணம், அது வந்து வேண்டாது, அவங்க விருப்பம். அது வந்து இவர் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. எம்எல்ஏவா இருக்காரு, ஓகே, மாசம் சம்பளம் வாங்குவாங்க, அதை வச்சு மெயின்டைன் பண்ணலாம். சரி, காரோட கவர்மெண்ட் மூலமா எடுத்துலாம். டீசல் எல்லாமே டிரைவர் எல்லாமே நீ பண்றது அது வந்து வரி பணத்தில் ஏற்கனவே நாடு கடனில் இருக்குறாங்க. இதெல்லாம் தேவையில்லாது. விவசாயிகள் ரொம்ப எத்தனையோ பேர் சாகுறாங்க, போராட்டம் பண்றாங்க. அதை மதிக்காம ஒயிட் அண்ட் ஒயிட் போட்ட எம்எல்ஏக்களுக்கு காரை கொடுக்குறாங்க, பெட்ரோலுக்கு அலவன்ஸ் கொடுக்குறாங்க, டிரைவர் வேற கொடுக்குறாங்க. இவ்வளவு கொடுக்கறது நியாயமில்லா செயல். ஒரு எம்எல்ஏ கார் இல்லையா, அவன் எவ்வளவு கொள்ளடிக்கிறான் தெரியுமா எம்எல்ஏ? இப்பவே தாவேக்கு ஆட்சியில் நிறைய பேர் 10,000 லஞ்சம் கேட்கறான்னு சொல்லி எனக்கு நான் பேப்பர்ல பாக்குறேன். எம்எல்ஏவுக்கு மட்டும் கார் வாங்கி தரதுக்கு காசு இருக்குங்கும் போது இப்போ மக்களுக்கும் செய்யலாம்ல. கடைசி வரைக்கும் ஓட்டு போட்ட மக்கள் இந்த தளபதி படத்தில் தான் சொல்லுவார். அவர் ஒரு வாதியார் வந்து முதலமைச்சரை பார்க்க போயிருப்பார். தான் நல்லா இருக்கணுன்றவங்களாம் கேட்டுக்கு உள்ளே இருக்கான், எனக்கு நான் நல்லா இருக்குன்னு நினைக்கலாம் கேட்டுக்கு வெளியே இருக்கான்னு சொல்லுவோம். அந்த மாரி அரசியல் பண்ணுறாரு. நேற்று தெரியும், ஒரு நாள்லேயே தெரிஞ்சிச்சுங்க. அவரு கூட இருக்கவங்க நல்லா இருப்பாங்க. இவர் வந்து கலைஞர், அம்மையார் ஜெயலலிதா, எடப்பாடியார், ஸ்டாலினை விட பெட்டரா ஆட்சி கொடுப்பாருன்னு நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனால் அவர் அந்த நம்பிக்கையை காப்பாற்றினார்னா நல்லது பண்ணால் யார் வேணாலும் ஏற்றுக்கலாம். இல்லையே, இது வரைக்கும் இல்லையே. நேற்று தான் பண்ணிருக்காரு, அது கூட இருக்கவங்களுக்கு தான் பண்ணிருக்காரு, பொதுமக்களுக்கு இல்லை. பயிர் அவங்களுக்கு தள்ளுபிடிப்பானா அடுத்த வாட்டி ஓட்டு வீயம். கிராமத்தை வெளியிலலாம், நகரத்துல தான் இவருக்கு வீயம் ஓட்டு. கிராமத்துலலாம் கஷ்டம் போறது. எங்க இருந்து வருதுன்னா அவங்க எதுனா ஒரு வழியில வர வச்சு தான் பண்ணுவாங்க. அவர் செய்ய மாட்டாருங்க. ஸ்டாலின் மாரிலாம் அவர் செய்ய மாட்டாரு. ஒரு எம்எல்ஏ யாரும் கார் இல்லையா, அதுக்கு விடுறாரு. அப்போ அவர் கார் இல்லைன்னா அவர் தான் வாங்கி கொடுக்கணும். 250 கோடி வாங்குறாருல, சம்பளம் வாங்கிறாருல, அவர் தான் வாங்கி கொடுக்கணும். ஏன் பூச்சி காசு இல்லையா, இல்ல ஆதார் சொன்ன காசு இல்லையா? எல்லாத்தையும் காசு இருக்குல்ல, அவங்க போட்டு வாங்க வேண்டியதுனா. அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்களா, ஏன் திருமாவோட காசு இல்லையா? எல்லாத்தையும் காசு இருக்குல்ல, எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க சொல்லுங்க. அது வந்து பொதுமக்களை வந்து ஏமாற்ற கூடாது. ஃபார்மர்ஸ்க்கு என்னன்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற சொஃபஸ்டிகேட்டட் விஷயம்லாம் அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் பார்க்கறது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணாதான் நம்மளுக்கு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கரெக்டான இதில் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், மற்ற விஷயம் கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட. மக்கள் பணம், வரி பணம், அது வந்து வேண்டாது, அவங்க விருப்பம். அது வந்து இவர் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. எம்எல்ஏவா இருக்காரு, ஓகே, மாசம் சம்பளம் வாங்குவாங்க, அதை வச்சு மெயின்டைன் பண்ணலாம். சரி, காரோட கவர்மெண்ட் மூலமா எடுத்துலாம். டீசல் எல்லாமே டிரைவர் எல்லாமே நீ பண்றது அது வந்து ரொம்ப சாத்தியம். அப்படியே வீடு இருந்தா எல்லாமே வாங்கி கொடுத்துருவாங்க. வீடு ஒன்று குத்துறாரு, அது காய்கறி பொருட்கள் நீ தான் வாங்கி, அது மாதிரி வண்டி வாங்கி கொடுத்துறாங்க. அதெல்லாம் அவங்களே தான் தேர்ந்தெடுத்துருந்தோம். சம்பளமும் வாங்குறாங்களா, மாசம் 1 லட்சம் 1.5 லட்சம் வாங்குறாங்களா எம்எல்ஏ, அதை வச்சு தான் மெயின்டைன் பண்ணி முடியும். இதெல்லாம் எல்லாமே நீ செய்யறனாக்கா அது வந்து எம்எல்ஏ கொடுக்குற முக்கியத்துவம் பொதுமக்களுக்கும் கொஞ்சம் கொடுக்க பார்க்க சொல்லுங்க. அதனால விவசாயிகள் ரொம்ப எத்தனையோ பேர் சாகுறாங்க, போராட்டம் பண்றாங்க. அதை மதிக்காம ஒயிட் அண்ட் ஒயிட் போட்ட எம்எல்ஏக்களுக்கு காரை கொடுக்குறாங்க, பெட்ரோலுக்கு அலவன்ஸ் கொடுக்குறாங்க, டிரைவர் வேற கொடுக்குறாங்க. இவ்வளவு கொடுக்கறது நியாயமில்லா செயல். மக்கள் இதை கண்டிக்கிறோம். நாங்கள் கண்டிக்கிறோம். வந்து அவர் எம்எல்ஏவுக்கு அவர் என்ன வேணாலும் செய்யணும், அவங்க அவரோட பணத்தில் செய்யலாம். இது கவர்மெண்ட் நம்ம வரி பணத்தில் ஏற்கனவே நாடு கடனில் இருக்குறாங்க. இதெல்லாம் தேவையில்லாது. அவரோட பணத்தில் வந்து அவர் செய்யலாம். இது வந்து கவர்மெண்ட் இதில் வந்து செய்யறது நம்ம ஏற்றுற முடியாது. ஒரு எம்எல்ஏ கார் இல்லையா, அவன் எவ்வளவு கொள்ளடிக்கிறான் தெரியுமா எம்எல்ஏ? இப்பவே தாவேக்கு ஆட்சியில் நிறைய பேர் 10,000 லஞ்சம் கேட்கறான்னு சொல்லி எனக்கு நான் பேப்பர்ல பாக்குறேன். 10,000 லஞ்சம் கேட்கறான் ஒவ்வொரு பட்ஜெட்ல ரோடு போறதுக்கு எல்லாத்துக்கும் 10% லஞ்சம் கேட்கறான். ஆனால் நீ என்ன சொன்ன, ஊழல் இல்லைன்னு சொன்னேன். ஆனால் நீ எடுத்து பாரு, எல்லாம் இந்த கடந்த காலத்தை விட ரொம்ப ஊழல் நிறைய இப்போ இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள்லேயே உன் வெளிச்சம் தெரிஞ்சிடும். நான் வந்து உனக்கு எதிர்ப்பாக பேசல, இருக்கிற உண்மையை தான் எடுத்து சொல்கிறேன் நான். சரிங்களா? கடந்த கால ஆட்சியில் நல்லா அருமையாக பண்ணார். நான் ஸ்டாலின் பேசுறதுக்காக கிடையாது. என்னை மக்களுக்கு தொலைதூர பார்வையில் எல்லாமே தொலைநோக்கு பார்வையில் நல்லா செய்தாங்க. அது இப்போ எல்லாமே மறைக்கப்பட்டு நீ சிக்கரை ஓட்டுறடானாக்கா அது எவ்வளோ? நீ தனி செய்து சிக்கரை ஓட்டு, நீ உன் பேரை போட்டு தப்பு கிடையாது. மற்றவங்க செய்ததை வந்து நீ எடுத்து பண்ணுறேன்னா என்ன இல்லை நியாயம்? மற்றவங்க செய்ததை மற்றவங்க கொண்டாந்து திட்டத்தை வந்து நீ சிக்கரை ஓட்டி பண்ணுறேன்னா என்ன இல்லை நியாயம்? நீ நீ இல்லாத மக்களுக்கு நிறைய செய்வேன் செஞ்சாக்க மக்களுக்கு நீ செய்ய தேவையில்லை, மக்களே சொல்லுவாங்க உனக்கு பதில். இப்போ ஃபார்மர்ஸுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக தான் பண்ணியிருக்காரு. இது வந்து நம்ம மைனஸாக நினைக்கக்கூடாது, கண்டிப்பாக ஆப்வியஸாக நம்ம ப்ளஸ்ஸாக தான் நினைக்கணும். ஏன்னா ஃபார்மர்ஸால் தான் இப்போ இந்த மார்க்கெட்டு எல்லாம் ரன் ஆகிறது. அவங்க தான் மெயின் ரீசன். நம்ம சாப்பிட்றோன்னா அதுக்கும் காரணம் மெயினாக அவங்க தான். ஸோ அவங்களுக்கான நம்ம பண்ணுற ஃபேவரை வந்து
நம்ம இப்படி நம்ம பேசுறது விவாதமாக நான் நினைக்கல. இது நம்ம டிவிக்கு ஆட்சியில் வந்து இது வரைக்கும் சூப்பராக தான் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னமும் நல்லா தான் பண்ணுறாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அது நீங்கள் கேட்குறது இது கரெக்ட் தான். பட் ட்ரைபல் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க, இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு ஓகே நீங்கள் சொல்கிறது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எல்லா எம்எல்ஏஸ்க்கும் தேவையான தேவை இல்லைன்னு தான். பட் ஆனால் அப்படி பார்த்தோன்னா இப்போ நம்ம நிறைய எம்எல்ஏஸ் வந்து அவுட் ஆஃப் பார்டர்லேருந்து வந்துட்டு இருக்காங்க, ட்ரெயின் பிடிச்சி நிறைய பேர் வராங்க. இப்போ வந்து அவங்களும் வந்து மக்களுக்காக தான் அந்த சேவைலாம் பண்ணிட்டு இருக்காது. ஸோ அது இல்லாமல் வந்துட்டு வேறு யாருக்கும் வந்து சும்மா யாருக்கும் திருப்பி கார் கொடுக்கல. நம்ம ஆளுங்க நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக சர்வன்ஸ்க்கு தான் நம்ம சர்வன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு கோரிக்கையாக வைக்க வச்சாங்க, அதில் சபையில் வைக்க வச்ச கோரிக்கையை அவர் நிறைவேற்றி தருவார் தான் நான் பார்க்குறேன். இது வந்து நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். போராடுறாங்க தலைவரே, நான் போராடலன்னு சொல்லலை. பட் ஸ்டில் ஆனால் இப்போ கண்டிப்பாக அந்த பிரச்சனை வந்து அவர் பார்க்காம இருக்க போகிறது இல்லை. இப்போ நம்ம எம்எல்ஏஸ்க்கு பண்ணுறாங்கன்னா அதுவும் கண்டிப்பாக அவர் இப்போ சால்வ் பண்ணியிருக்காரு. ஃபார்மர்ஸை வந்து எனக்கும் வந்து நம்ம டிவிகேஆர்எஸ் வந்து கைவிடாது. அவங்களுக்கானது என்ன தேவையோ கண்டிப்பாக அதை நிறைவேற்றி தருவார். அவங்க ஏற்கனவே அவங்கள்ட்ட இருக்கும் வசதி உள்ளவங்க தான். அவங்களுக்கு எதுக்கு வசதி இருக்கிறவங்களுக்கு எதுக்கு மேலே சேர்த்து ஏழைப்பாளையங்களுக்கு செஞ்சால் நன்மை தானே. விவசாயிகள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஊர் நாட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து செய்கிறது நல்ல விஷயம். ஆமாங்க, இது நம்ம என்ன பண்ண முடியும், அவங்களாம் செய்யணும்ல. வருத்தம் நம்ம தெரிவிக்கிறோம், ஓகே செய்யணும்ல. செஞ்சால் தானே நம்ம போய் இதுக்கு என்ன பண்ண சண்டையாக போட முடியும். அவங்களுக்கே தெரியணும்ல, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, அவங்களே செய்யணுமே. செஞ்சால் நல்லாயிருக்கும் ஏழைங்களுக்கு. இந்த விவசாய கடன் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட பட்ஜெட்டில் பணம் இல்லை. இதுக்கு எங்கேருந்து வந்து பணம்? நகைக்கடன்லாம் தள்ளுபடி பண்ண அவங்ககிட்ட பணம் இல்லை. எங்கேருந்து வந்து மக்களுக்கு 2500 வந்த உடனே போட்டுருவாங்க. இதுக்கு எங்கேருந்து வந்து பணம்? எந்த பணத்தை எடுத்து அதில் போடு வா. எம்எல்ஏக்கு பணம் தானே. மொத்தம் எம்எல்ஏ எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க? அவங்க ஒரு 100-110 எம்எல்ஏ. இந்த 110 எம்எல்ஏக்கு இந்த வருஷம் இல்லை, உன் பட்ஜெட் கிளியர் ஆகி எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நீ கார் எடுத்து கொடு. உன்னை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த கார் தேவையில்லாது. இப்போ தான் கார் எலெக்ஷன் எவ்வளோ காசு செலவு பண்ணியிருப்பாங்க, எலெக்ஷன் எவ்வளோ இது அந்த நோட்டீஸ் இது பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ இது பண்ணியிருப்பாங்க, எல்லாராலையும் முடியும்க்கா. யாரும் நேற்று ஒருத்தர் அழகாக சொன்னார், நான் வந்து லவ் ஃபெயிலியரில் இருந்தேன், எனக்கு வந்து வேலையும் தந்து, எனக்கு காரும் தந்து, எனக்கு டிரைவரும் தந்து. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ யாருன்னு முதல் யாருக்கே தெரியுமா? யாருக்கும் தெரியாது. எந்தெந்த தொகுதி மினிஸ்ட்ரி யாருன்னு யாருக்கே தெரியுமா? யாருக்குமே தெரியாது. விஜய்ங்கிற ஒரு முகம் மட்டும்தான் தெரியுது. விழுந்த ஓட்டு இல்லாமல் விஜய்க்காக விழுந்தது, எம்எல்ஏக்காக விழலை. அப்போ அந்த விஜய்ங்கிறவர் யார்? மக்களை பார்த்து தான் இது பண்ணணும். நமக்கு வெறுப்பாக கூடாது. நம்ம மனசுக்கு எப்படி இருக்குன்னா வெறுப்பாக இருக்கு. இது டைரக்டா ஒரு சிஎம் போய் பார்க்க முடியாது. முன்னாடி இருந்ததை விட இப்போ பயங்கரமா இருக்கு. அவரை தோக்க அடிச்சுதே ரொம்ப ரொம்ப பாவம். இப்போ காசே வாங்காத பதவியில் வந்து 2500 ரூபாய் போட்டானா, ஒண்ணுமே போடல. அவனை தூக்கி தலைமையில் வச்சுன்னு ஆடுறாளுங்க எல்லா பொம்பளைங்களும், கேள்வியிலேருந்து கொமரி வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் வந்து நல்லா பண்ணியிருப்பாரு. இன்னமும் 5 வருஷமா அவஸ்தைப்பட்டு தான் சாகணும் ஜனங்க. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதை வந்துட்டாரு விஜய், ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் 5 வருஷம் அந்த ஆள் தான் ஆளுவான். அவன் கடன் பண்ணுறானோ, நல்லது செய்கிறானோ, கடன் செய்கிறானோ தெரியாது. 2500 ரூபா போட்டால் மகளிருங்க ஓட்டு வீயும் அடுத்த வாட்டி, இல்லைன்னா வீயாது. லேடிஸுங்க எல்லாருமே போட்டுருமாங்களா? நல்லது எது கெட்டது தெரியாது. ரசிக்கிறவங்க தான் அவனுக்கு ஓட்டு போடுவாங்க. எல்லா பொம்பளையும் போட மாட்டாங்க. அடுத்த வாட்டி இவர் ஒழுங்கா போட்டாக்கா ஓட்டு வீயும், எல்லாம் வீயாது. இப்பவே இந்த ஓட்டுக்கே வீயாதுமா. இப்போ வரும்ல நம்ம மத்திய அரசு ஓட்டு, அந்த ஓட்டுக்கே வீயாது பாருங்க. ஜனத்துக்கு 2500 ரூபாய் போடலாம், யார் போடுவாங்க? அவர் வந்து ஒழுங்கா 2000 போட்டிருப்பார் ஸ்டாலின். அதையும் கெடுத்துக்குச்சிங்க போறதையும். அது என்னதான் விஜய் வச்சுக்கிறானோ அப்படி பேசுறாளுங்க போடல பொம்பளைங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன பண்ண முடியும்? வந்துட்டாரு, வந்த வரைக்கும் 5 வருஷம் ஆண்டுட்டு போக வேண்டியதுதான். அதுவும் 20 வருஷம் அவரே இருப்பாராம். 20 வருஷம் வந்தா தமிழ்நாடு குடிச்சோரா போயிடும். கஜின காதிலாம் ஏன் இங்க உட்காருங்க? இப்போ கஜின காதினா ஏன் உட்காருங்க? இப்போ கஜின காதி இல்லாமல் எப்படி செலவு பண்ணுறீங்க? இவ்வளோ பேருக்கு அறிக்கை கொடுக்குறீங்க. நான் இவ்வளோ செய்வேன், அது செய்வேன், இது செய்வேன், ஒரு கிராமம் கொடுப்பேன், ஒரு பொண்ணு கொடுப்பேன், மணப்பெண்ணுங்களுக்கு ஒரு பொண்ணு கொடுப்பேன். ஒரு பொண்ணு எவ்வளோ வைக்குது? 1 லட்ச ரூபா வைக்குது. 1 லட்ச ரூபா மேலே வைக்குது. அப்போ யார் வீட்டு காசு இது? அவர் வீட்டு காசா? அவர் 250 கோடி வாங்கிறேன்ல, அது கொடுக்க சொல்லுங்க. ஆட்சியில் நிற்காதுங்க, ஆட்சி நிற்காது. இவர் பேசுகிறோம். ஃபஸ்ட்டு சட்டசபையில் வந்து பேசணும். இன்னும் 100 நாள் ஆச்சு, 110 நாள் ஆச்சு. இன்னி வரையும் வாயே திறக்க மாட்டேறான். ராஜ்மோகன் பேசுறாப்புல, ஆதரவு பேசுறாப்புல, பூச்சாந்தி பேசுறாப்புல. நீ ஏன் பேச மாட்டேன்? முதலமைச்சர் ஏன் பேச மாட்டேங்கிற? முதலமைச்சர் பேசணும்ல, சட்டசபையில் பேசணும்ல. அந்த பேச்சு இல்லையா? அவங்க எழுதி தான் கொடுக்கணுமா? அதுக்கு முதலமைச்சர் தேவையில்லையா? பேசாமல் எதுக்கு இருக்க? நீ ஏதாவது கருத்து சொல்லணும்ல. நான் இது செய்யறேன், அது செய்யணும்னு சொல்லணும்ல. எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன். கோரிக்கை மட்டும் ட்விட்டர் பண்ணா போதுமா? கம்ப்யூட்டர் பண்ணி போதுமா? நேரடியாக பேசணும். எதிர்கட்சிகளை கேட்கறல, அது மாதிரி அதுக்கு பதில் சொல்லணும். நீ அது பதில் துப்பு இல்லையா உனக்கு? அப்போ எதுக்கு நீ உட்காந்துருக்க? சீமா ஆட்சி அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சுங்க. 6 மாதம் சொன்னால, ஸ்டாலின் சொன்னார்ல, 6 மாதம் தான். இப்போ 3 மாதம் ஆச்சா? இன்னும் 6 மாதத்துல திவால் ஆகிடும், அவ்வளோதான். ஒரு நாள்ல தெரிஞ்சிச்சுங்க. அவரு கூட இருக்கவும் நல்லா இருக்கும். இவர் வந்து கலைஞர், அம்மையார் ஜெயலலிதா, எடப்பாடியார், ஸ்டாலினை விட பெட்டரா ஆட்சி கொடுப்பாருன்னு நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனா அவர் அந்த நம்பிக்கையை காப்பாத்தினாருன்னா நல்லது பண்ணா யார் வேணாலும் ஏத்துக்கலாம். இல்லையே, இது வரைக்கும் இல்லையே. நேற்று தான் பண்ணிருக்காரு, அது கூட இருக்கவங்களுக்கு தான் பண்ணிருக்காரு, பொதுமக்களுக்கு இல்லை. இதுல இருந்து
ரொம்ப மோசமாக தான் இருக்குது. காய்கறி விலைவாசி அப்படி தான் ஏற்றமாக இருக்குது. எல்லா பொருளுமே வந்து எல்லாம் ஏற்றமாக தான் இருக்குது. அத்தியாவசிய பொருள் மற்றும் எல்லாமே எதுக்கு எடுத்தாலும் வந்து ரேட் அதிகமாக தான் இருக்குது. மக்களுக்கு ஒரு சுதந்திரமாக ஒரு யூஸ் ஆகிற மாதிரி எதுவுமே இதில் அதாவது ஏற்படுத்தலை. அவர் புதுசாக அவர் வந்ததுலேருந்து அவர் ஆட்சிக்கு வந்து முதல்ல 200 யூனிட் வந்து ஃப்ரீன்னு சொன்னார். அது வந்து அது ஒழுங்காக வந்து செயல்படுத்தலை. அது 200 யூனிட் வந்து ஒரு குடும்பத்துக்கு கொடுத்தாகணும், ஒவ்வொரு குடும்பத்துக்கு கொடுத்தாகணும். 500 யூனிட்டுக்கு மேலே வந்தால் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னதா மாதிரி சொல்கிறாங்க. 500 யூனிட்டுக்கு உள்ளே வந்தவங்களுக்கு தான் மட்டும்தான் 200 யூனிட் ஃப்ரீங்கிறாங்க. அது 1000 யூனிட் வரட்டும், 2000 யூனிட் வரட்டும் சரியா? நீ ஒரு முதல்வர் தானே, அது எல்லாத்துக்கும் நீ கொடுத்தாகணும்ல. ஆரம்பமே தப்பு சரிங்களா? அப்போ ஒவ்வொரு திட்டம் வந்து இது கொண்டு வர்றது எல்லாமே வந்து நம்பிக்கை இல்லை. ஒவ்வொரு இது கொண்டு வர திட்டம் வந்து எதுவுமே வந்து மக்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. அது அவங்க ஒரு சட்டசபையில் பேசுகிறாங்க, 108 பேர் நாங்கள் தான் அதிகமாக இருக்கிறோம், எதிர்கட்சிக்காரங்க கம்மியாக இருக்கிறாங்க, நீயா நானான்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க சட்டசபையில். அதெல்லாம் வந்து நல்லது கிடையாது அவங்க பேசுகிறதெல்லாம். சரி, டிஎம்கே ஏடிஎம்கே இவங்கெல்லாம் போட்டு அதாவது ரொம்ப பழசாக மாதிரி தெரியுது. சரி, புதுசாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். விஜய் அந்த டைமுக்கு வந்துட்டார். அது மக்களுக்கு வந்து சரி ஒரு மாற்றத்தை விரும்பினாங்க. அந்த மாற்றம் வந்து இவர் எம்எல்ஏக்கு அவ்வளோ பொறுப்பாக பார்க்குறேன். பொதுமக்களுக்கும் அதுக்கான ஒரு வழிமுறை பார்க்க சொல்லுங்க. ஒன்றும் முன்னேற்றம் ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி தெரியல. ஏற்கனவே இருந்த ஆட்சி நடந்தவங்க தான் இருந்தது. இவர் வந்து புதுசாக அறிவிப்பு கொடுத்தாருனாங்க, 2000 ரூபாய் தரேன்னாரு. அதான் தர முடியாதுன்ற மாதிரி தான் சும்மா ஏதோ அறிக்கை அவர் வருவார்னு அவரு நினச்சி பார்க்கணும். சும்மா அறிவிப்பு ஒன்று விட்டாரு, ஜனங்க அதை நம்பி ஃபுல்லாக போட்டாங்க ஓட்டு. இப்போ அவரு திணற மாதிரி தான் இருந்தது. 2000 ரூபாய் தர முடியுமா, நம்ம எல்லாமே சொன்னோமே, எதனா செய்ய முடியுமான்னு அவரே திணற மாதிரி தான். ஜனங்க வந்து நிறைய செய்யறானே போடலாம் போட்டாங்க ஜனங்க. இந்த ஃபுல்லாக எல்லாமே ஒரு சொத்து குவிப்பு வழக்கில் ஏகப்பட்ட எம்எல்ஏக்கள் பழைய மினிஸ்டர்லாம் அரெஸ்ட் ஆனாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்க ஒழிய மக்களுக்கு எதுவும் பண்ணணும்னு எதுவும் பண்ணவே இல்லை. நான் கொலை வந்து எல்லா ஆட்சியிலும் நடக்கக்கூடியது, ஆனால் அதை கட்டுப்படுத்தலாம். இது எதுவும் நடந்த மாதிரி இல்லை. எப்படின்னே தெரியல. என்ன இது நான் அங்கே 5 கோடி இங்கே 10 கோடினா எல்லாம் நம்ம பணம் எல்லாம் வேஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்கு. அதை எப்படி சொல்றதுக்குன்னு தெரியலக்கா. ஏன்னா இப்போ ஈபியில் பயங்கர ப்ராப்ளமாக எனக்கு போயிட்டு இருக்கு. மினிஸ்ட்ரி யாருன்னு தெரியாது எனக்கு. யார்கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்னன்னு ஒன்றுமே தெரியல. நான் முந்தின நேரத்து நைட்டு பவர் கட்னா வீட்டில் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபால்ட் ஆகிட்டு நான் இப்போ ஃபோன் பண்ணி நெட்டில் இருந்து தான் நம்பர் எடுத்து கால் பண்ணி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க இன்னொரு நம்பர் கொடுத்தாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ண உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்கள் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ நான் சொல்ல நான் கம்ப்ளைண்ட் பண்ண 10 மணிக்கு, மணி 2 மணி ஆகுது. இது காட்டாங்குளத்தூரில் இப்போ தான் வருவாங்க. இது ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாத ஒரு பேச்சு. அதனால இது எப்படின்னு தெரியல, இது என்ன இதுன்னு. ஆனால் இன்னும் சில பைத்தியங்க சொல்லிட்டே தான் இருக்கும். எங்கள் அண்ணா வந்துட்டார், எல்லாம் மாற்றிட்டார், வேற ஒன்றும் இல்லை. 11 டாஸ்மாக் இது மதுபானத்தை வந்து தடை விதிச்சாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக இருக்குது. ஆனால் தடை பண்ணி 16 மணி நேரத்தில் அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க. எல்லா ஒயின் ஷாப்ல சரக்கு ஓடிட்டு தான் இருக்கு. அதை வந்து பெருசாக கொண்டு வரவே இல்லை. எல்லாமே இதை மட்டும்தான் சொல்றாங்களே ஒழிய வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்க. அவங்க பண்ணுங்க வந்து ப்ளஸ்ஸை தான் சொல்லுவாங்க, மைனஸை யாருமே சொல்றதுக்கு இல்லையா? இல்லை மக்களுக்கு தெரிய மாட்டேங்குதா, ஒண்ணுமே தெரியல. இன்னும் எல்லாம் அந்த பத்திரி ரேஞ்சிலே இருக்கா. பத்திரி படம் பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு மயக்கத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து அதெல்லாம் தெரியாது. சினிமா நடிச்சுட்டு வந்துக்கிறாரு. அவருனா ரொம்ப அனுபவமா இருக்கு விஜய்க்கு. ஸ்டாலினுக்கு இருக்கிற அனுபவம் வந்து அவருக்கு இல்லை. அதனால அவர் எது செய்யணும் எது செய்யக்கூடாது தெரியாது. ஏதோ பதவிக்கு வந்துட்டு உக்காந்துங்கிறாரு. பதவியில் அவ்வளவுதான். வந்ததை அனுபவிக்க வேண்டியதுதான் ஜனங்க. கஷ்டமோ நஷ்டமோ வர வச்சுட்டாங்க. இனிமே பேசி பிரயோஜனம் இல்லை. பொம்பளை சேலை கொடுப்பேன், அது கொடுப்பேன், பட்டு சேலை கொடுப்பேன், அது கொடுப்பேன். எந்த யாருக்கு கொடுத்துருங்க? 2000 ரூபா கொடுப்பேனாரு. 2000 கொடுத்தாரா? 3 மாதம் ஆச்சுல்ல. அவங்க போட்ட இவங்க தான் பண்ணுறாங்க. 1000 ரூபா அவங்க கூட ஆசை கொடுங்க. இவங்க போட்ட கொடுத்தாங்கன்னா குழந்தை பிறந்தா ஒரு பண்ணல. அது கொடுத்தாரா? 40 பேத்துக்கு போட்டார். 4,750 போட்டார். எப்போ போன மாதத்துக்கு போட்டார். இன்னொரு கொடுத்துட்டாரா? அது அரசு மருத்துவமனை பிறந்தா மட்டும் தான் கொடுத்தாரு. ஏன் கொடுத்துட்டாரா? ஒரே ஒரு பொண்ணுக்கு போயிட்டு கொடுத்துட்டு அப்படியே பேட்டி எடுத்து வந்துட்டார். இன்னொரு யார் கொடுத்துட்டாரு சொல்லுங்கள்? கிராமத்துக்கு வந்து எதுவுமே செய்ய கிடையாது. சிட்டியில் பண்ணுங்கள், எதாவது பண்ணுங்கள். கிராமத்துக்கு என்ன செய்யுங்க நீங்கள்? அவர் கொண்டு வந்த திட்டம் இது ஒவ்வொன்றும் சிறப்பாக பண்ணியிருந்தாருன்னா சூப்பராக இருந்திருக்கும். அவர் 1000 ரூபா திட்டம் வந்து ஸ்டாலின் போட்ட திட்டம் தான் வந்துகிட்டு இருக்கு. 2500 ரூபா சொன்னது என்ன ஆச்சு? இன்னமும் வரவே இல்லை. விஜய் என்ன சொல்கிறாங்களோ அவர் மனசில் என்ன பட்டுதோ அதான் அவர் செய்கிறாரு. மக்களுக்கு இது செய்யணும், இது பண்ணணும், இது நல்லது அப்படின்ட்டு அவர் எதுவுமே பண்ண கிடையாது. அவர் மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி இருந்தால் அவருடைய ரசிகரே ஒழுங்காக பார்க்க கிடையாது. 41 பேர் இருந்தாங்க, அன்றைக்கே ஓட்டார் அவர். மக்கள் வந்து எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? அது வந்து ஒரு மாற்றத்தை விரும்பினாங்க. அந்த மாற்றம் வந்து ஒழுங்காக அவர் பண்ண கிடையாது, செயல்படுத்தலை. அது ஒழுங்காக அது பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் காலத்தில் எது நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம் தான். அது மக்களுக்கு ரொம்ப கஷ்டம். அவர் அந்த ஆட்சியில் இருந்தாருன்னா இன்னும் மக்களுக்கு பல மடங்கு வருத்தத்தை தான் உண்டாகும், கஷ்டப்படுவாங்க. இன்னும் ரொம்ப அதிகமாக வரும் கொலை. அவங்களுடைய ரசிகர்லாம் வந்து முக்கால்வாசி பேர் ரொம்ப அராஜகத்தில் தான் ரொம்ப ஈடுபடுறாங்க. ஆச்சிரா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிராமத்துலேயும்
இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அதெல்லாம் சொல்கிறாங்க, ஏன்டா இவங்கெல்லாம் இது மாதிரி ஓட்டு போட்டோம் அப்படின்னு முன்னாடி இப்போ வந்து வருத்தப்படுறாங்க. அவர் சொல்லலாம் சட்டசபையில் எங்களுக்கு வந்து மக்களால் உண்டாக்குன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னாங்க. நீ வந்து ஒரு லக்கா மாட்டிக்கிட்ட, வேற ஒன்றும் இல்லை. இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து கோடீஸ்வரனாக வரான்ல, அதாவது லாட்டரியில் விழுந்த மாதிரி அவர் இப்போ வந்து விழுந்துட்டாரு. அதை நீ ஒழுங்காக சரியாக பயன்படுத்த கிடையாது. சரியா? அதுக்குண்டான விளைவுகளை நீ விரைவில் சந்திப்ப. இப்போ தெரியாது, அது நார்மலாக கொண்டுட்டு வருது, எல்லாமே சிறப்பாக கொண்டுட்டு வரணும். அதை அப்படியே எல்லாத்தையும் வந்து மதிக்கணும். நீ வந்து புதுசாக ஆட்சி அமைக்கிற, உனக்கு எதுவுமே தெரியாது. நான் தான் பழைய ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்து நான் இப்படி செய்கிறேன் இப்படி பண்ணுறேன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. முதல் அறிவிப்பு கரண்ட் பில்லு 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னார். ஆனால் சுத்தமாக அது இல்லை, அதிகமாக தான் அதை தவிர ஃப்ரீன்ற கணக்கே காட்டல. 3000 பில்லு கட்டதான் இப்போ 6000 பில்லு டபுள் ஆயிருக்கு. அது 200 ஃப்ரீ யூனிட், அது உண்மையா பொய்யான்னு ஒன்றுமே தெரிஞ்சும்ல. இபி ஆஃபீஸ் போய் கேட்டாவே என்ன வரதான் நாங்கள் சொல்கிறோம்ன்றாங்க. அது கொஞ்சம் குறைச்சி கொடுத்தாவே போதும், நீ வேற எதுவும் செய்யல. இபியை வந்து கொஞ்சம் கம்பெனி கொடுத்தாவே ஜனங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும். கொஞ்சம் போக்குவரத்து எல்லாம் கொஞ்சம் பார்த்து எல்லாம் கொஞ்சம் பண்ணாரா நல்லா இருக்கும். ஆனால் இவர் வந்து ஏதோ செய்கிறேன் ஒன்றும் வந்து செய்கிற மாதிரி தெரியல. ஏன்னா நாங்கள் புதுசாக வந்து நாங்கள் ஆட்சியில் எல்லாம் நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம்னு தெரியல. என்ன நடைமுறையும் நான் போயிருந்தா இருக்குது. சட்டத்தாப்பில் நீ பேச நான் பேச இதான் ஓடுது. மக்களுக்காக எதுவும் பேசல, அவங்க கதையை தான் பேசிக்கிறாங்க. முன்னாடி நான் இதை செஞ்சேன், இதை செய்யல, மக்கள் என்ன செய்யலான்றது ஒன்றும் பேசுகிற மாதிரி சட்டசபையில் ஒன்றும் தெரியல. அது வந்து